ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5ல ஃபோர்த் சப்டிவிஷன். கொஸ்டின் பாருங்க. Find the smallest number by which 10985 should be divided so that the quotient is a perfect cube. அப்படின்னா இவங்க இப்ப கொடுத்திருக்கிற நம்பர் டெஃபினட்டா ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்க கொடுத்திருக்கிற நம்பர் டெஃபினட்டா பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது, அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இந்த நம்பரை நான் எதால டிவைட் பண்ணுனா எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அது சின்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிப்பாங்க. வழக்கம் போல பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். இந்த சம்மில் நீங்க கியூபோட வேல்யூஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்மை நீங்க போடணும். இல்லைன்னா 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கியூபை போய் கத்துட்டு வாங்க. சரியா? ரைட். இப்போ இது லாஸ்ட் நம்பர்ல 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ அது 5 டேபிள்ல வரும். ஆமாவா? ரைட். உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா யோசிக்கவே வேணாம். நான் ஏற்கனவே சொன்னதான் டிவைட் போட்டுருக்கு. சரியா? ரைட். ஸோ 2 times 10 9. ஸோ 1 time 5 4 8 கீழே எடுத்தீங்கன்னா ஸோ 9 5 45 3 எடுத்தீங்கன்னா ஸோ ஆன்சர் என்னங்கன்னா டிவிஷன் தெரிலனா போன சம் நான் ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? அந்த டிவிஷன் தெரில அப்படின்னா போன சம்மை பார்த்துட்டு இந்த சம்மை போகணும். ரைட். இப்போ நமக்கு ஆன்சர் 2197. இப்போ பாருங்கம்மா, இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் இது வந்து 13 கியூப் அப்படின்ட்டு. அப்படி தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா. சரியா? 13 கியூப். அப்போ இது எப்படி போட்டுக்கலாம்? 13 டேபிள்ல தான் இது வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமாவா? ஸோ 169. அடுத்தது இதுவும் 13. இது 13 ஸ்கொயர். ஆமாவா? 169ங்கிறது 13 ஸ்கொயர். ஸோ 13 13s are 169. ஸோ இந்த டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா இது உங்களுக்கு ஈஸி. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 10985 கியூப் ரூட்குள்ளார போட்டிங்கன்னா 13 into 13 into 13 into 5. ஆமாவா? இதை எப்படி போட்டுக்கலாம்? 13 மட்டும் வெளியே எடுத்துருவேன். ஏன்? கியூப் ரூட்டுங்கிறனால 3 தடவை இருந்தா அந்த 13 ஒரு தடவை வெளியே எடுத்துட்டு மிச்சம் என்ன போட்டுக்கலாம்? 5. இந்த 5 எனக்கு என்ன தெரியுமாங்க நான் இண்டிகேட் பண்ணுது? ஒருவேளை இந்த 5 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த 5 மட்டும் இல்லை அப்படின்னா இந்த நம்பர் டெஃபினட்டா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கியூபா இருக்கும். ஆமாவா? ஒருவேளை இந்த 5 மட்டும் இல்லை என்கிட்ட அப்படின்னா டெஃபினட்டா இது பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும். அப்போ நான் எதால டிவைட் பண்ணா ஒரு நம்பரை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதால டிவைட் பண்ணா போதும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 13 into 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 எனக்கு வேணாம் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணா இந்த 2 காணாம போயிடும். ஆமாவா? அந்த மாதிரி இப்போ எனக்கு எது வேண்டாம்? 5 வேண்டாம். அப்போ நான் 5 எனக்கு வேண்டாம். அப்போ நான் எதால டிவைட் பண்ணணும்? 5ஆல டிவைட் பண்ணா போதும். இப்போ கொஸ்டினை நல்லா கவனிங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எந்த நம்பரால டிவைட் பண்ணா இது எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கியூபா இருக்கும் அதானே கேக்குறாங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணா எனக்கு கியூபா இருக்கும். இப்போ ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. ஆன்சர் என்ன? எஸ். அதை அப்படியே எழுதிடலாமா? ஸோ 5ஆல டிவைட் பண்ணா the smallest number இது எழுதணும்பா. சரியா? the smallest number is 5 அப்படின்னு. இப்ப புரியுதா நான் ஏன் 5ன்னு ஒரு முடிவுக்கு வரேன்ட்டு? ஒருவேளை இந்த 5 இல்லைன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூபா தானே இருந்திருக்கணும். இந்த 5 இருக்கிறனால தான் இது பெர்ஃபெக்ட் கியூபா இல்லை. ஆமாவா? ரைட். புரியுதா? இப்போ புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்க. அப்படி பார்த்தும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க போடுற ஒவ்வொரு குவரிஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன். சரியா? ஸோ புரிஞ்சது அப்படின்னா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.